வரும் ஆனா வராது. ஓகேங்களா? காதுல வாங்கிக்கோங்க. அது அது ஆமா ப்ளீஸ் அது நல்லா கேட்டுக்கங்க. ரொம்ப காத்தடிக்கிறது. ஸோ இதுக்கு மெனோபாஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த டைம்ல யாருக்கு வருதோ 3-4 டேஸ் நம்ம அவளுக்கு வேண்டி பேட் கொண்டு வந்திருக்கோம். இது நம்மளுக்கு ஃபெரஸ் ஃபாலிக் ஆசிட் இது சொல்லுவோம். பேசிக்கலி அயர்ன் நம்மளுக்கு ரத்தம் போகுது இல்லையா, அது நல்ல ரத்தம் தான். ஓகே, வெளிநாட்டுல எல்லாம் ஆக்சுவலி இதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இது சேவ் பண்றாங்க. சேவ் பண்ணிவிட்டு நம்மள அது அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். அது இருக்கிறது அவ்வளவு நல்ல ரத்தம். ஸோ அந்த காலத்துல ஐயோ இது மோசமான இது போறதுன்னு இது கிடையாது. ஸோ அது நம்மளோட ரத்தம் போறதுனால நிறைய நீங்களே இருங்க, உங்களுக்கு வேண்டி இருக்கு ப்ளீஸ், உங்களுக்கும் கொடுக்கணும், கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அயர்ன் நம்ம அது கொடுக்குறோம். எப்போ வருதோ அந்த ஃபர்ஸ்ட் டே 3 நாள் இருக்கு 4 நாள் இருக்கும், தலை குளிக்கிற வரைக்கும் நம்ம டெய்லி நைட்டு இது சாப்பிடலாம். நம்மளுக்கு அயர்ன் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம பெண்களுக்கு அப்படியே போக போக வயசாக ஆக என்ன ஆகுது, நம்மளோட எலும்போடு சக்தி குறைஞ்சு போயிடுறது இல்லையா. குழந்தை பெத்தெடுக்கிறோம், நம்மளோட இந்த பெல்விஸ் ஏரியா இங்கெல்லாம் நம்ம நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கு, நம்மளோட பேக்குக்கு ஸ்ட்ரெயின் இருக்கு. அதனால போன் டென்சிட்டி சொல்லுவாங்க. குச்சிலேயே நிறைய குச்சி இருக்கு இல்லையா, ஒரு குச்சி இருக்கும் அது அப்படியே உடஞ்சு விடும். சில குச்சி பார்க்க சின்னதா ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது போனோட டென்சிட்டி பிரகாரம். ஸோ சில போன் டென்சிட்டி நம்மளுக்கு அதிகமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. எலும்போட பலம் நம்மளுக்கு அதிகமா இருக்கணும். எலும்போட பலம் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம கால்சியம் பயன்படுத்தும். நிறைய இருக்கு. மேங்கனீஸ் சாப்பிடணும், பொட்டாசியம் சாப்பிடணும், பழம் ரொம்ப நல்லது. ஓகே நம்மளுக்கு ஓகே பொட்டாசியம் என்ன, வாழைப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா அதுல இருக்கிற பொட்டாசியம் எதுலயும் இருக்காது. அது பீட்ரூட்ல அயர்ன் இருக்கு. நிறைய கீரை சாப்பிட்டானா அயர்ன் அதுக்கு வரும். ஸோ அதுக்குன்னுட்டு நம்ம அயர்ன் கேப்சூல் 3 நாள், இப்போ எனக்கு 3 நாள் வருதுன்னா நான் இது 3 நாள் நைட்டு சாப்பிடுவேன். எனக்கு அதுல கால்சியமும் நான் 3 நாள் சாப்பிடுவேன். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு தொடை வெளிக்கிறது, நரம்பு அப்படியே வெளிக்கு போக முடியறது இல்லை. நம்ம டாய்லெட்டுக்கு போனோம்னா சரியா ஷிட்டு வருது இல்லை. ஏன்னா நம்மளோட ஃபைபர் இன்டேக்கும் கம்மியா இருக்கு, தண்ணின்னு கம்மியா சாப்பிடுறோம். ஸோ அதனால நம்மளோட கட்டு கிளியர் ஆகுது இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது பி காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது நம்மளுக்கு நிறைய சக்கரவள்ளி கிழங்கு அதுல எல்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதெல்லாம் நீங்க சாப்பிட்டானா ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அது இப்ப இல்லைன்னா அது இப்ப நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம பி காம்ப்ளெக்ஸ் ஜிங்க்னுட்டு 3 நாளைக்கு தமிழ்ல இது பி காம்ப்ளெக்ஸ் ஜிங்கோட இருக்கு மாத்திரை. நான் என்ன சொன்னேன், நரம்பு இதெல்லாம் நம்மளுக்கு தொடை வெளிக்கிறது இல்லையா, எனக்கும் செம்மையா வெளிக்கும். அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன், அந்த காலத்துலனா எனக்கு இப்போ 55 வயசு ஆகுது. ஓகேங்களா? 45 வயசுலயே எனக்கு கர்ப்பப்பை அழுக்க நம்ப முடியாது, அது வேற விஷயம். நான் அதனால பாக்குறது எல்லாமே நம்பணும்னு கிடையாது. ஸோ எனக்கு 45 வயசுலயே எனக்கு பயங்கர கர்ப்பத்துல ப்ராப்ளம் ஆயிட்டு, அது பிரச்சனை ஆயிட்டு, அது சர்ஜரி பண்ணி எடுக்க வேண்டி இருந்தது. ஆனா தொடர்ந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் ஹார்மோனல். அந்த டைம்ல நம்மளுக்கு கோவம் வருது, சில பேருக்கு இல்லையா அடிக்கதான் தோணுறது, அழுகை வரும், இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஏன்னா ஹார்மோனல் மாற்றம் நடக்கிறது நம்ம பாடிக்குள்ள. ஸோ அதனால இன்னொரு ரீசன் நம்மளுக்கு பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடணும். மறந்து போயிடுறோம் நிறைய விஷயம், அதுக்கு வேண்டி இது ரொம்ப நல்லது. ஸோ தொடர்ந்து 3 நாள் பீரியட்ஸ் இருந்தானா தலை குளிக்கிறதுக்கு வரைக்கும் 3 நாள் நீங்க நைட்டு ஒரு கேப்சூல் நீங்க சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. தண்ணி நிறைய குடிக்கணும், கீரை வகைகள் நிறைய சாப்பிடணும், பீட்ரூட் நிறைய சாப்பிடணும், சக்கரவள்ளி கிழங்கு இருந்தானா நிறைய சாப்பிடலாம், முள்ளங்கி சாப்பிடலாம். இதெல்லாம் நல்ல விஷயம். சாப்பிட்டானா அதுல இயற்கையாவே உங்களுக்கு நிறைய எலும்புக்கு சக்தி இருக்கு, நரம்புக்கு சக்தி கிடைக்கிறது. வாழைப்பழம் சாப்பிட்டானா பொட்டாசியம் அது ரொம்பவே. ஸோ அதுக்கு வேண்டிதான் நாங்க வந்திருக்கோம். இப்போ நாங்க உங்களுக்கு வேண்டி அந்த பாக்ஸ் இருக்கு கொண்டே திட்டி எங்க கூட வந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க. ஸோ லீலா இருக்கா, சிக்ஷா, ஜிபி அண்ட் பிரபாகர். ஓகே, இப்போ எல்லாரும் அம்மாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாமா? எல்லாருமே நன்றி சொல்லலாம். ஏன்னு கேட்டா நம்ம கஷ்டப்பட்ட நேரத்துல நம்மளுக்கு அரிசி, எண்ணெய், பருப்பு எல்லாமே அவங்களுடைய மூலியமா நம்மளுக்கு செய்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே நான் கொடுத்துருக்கேன். அதனாலவும் அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். அம்மாவுடைய வீட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பார்த்துட்டாங்க. அம்மா அவங்களுக்காக எல்லாரும் கண்ண மூடி ஒரு 2 நிமிஷம் பார்த்தேன். ஸோ அவங்க சொல்ற மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு எனக்கு 2 பசங்க. என்னோட பையன், மூத்த பையன் 32 வயசு பையனுக்கு, அவர் மாற்றுத்திறனாளி. ஓகே, ஸோ அவருக்கு
மனநல பாதிக்கப்பட்ட அவர் ஒரு நபர், மூல வளர்ச்சி பாதிப்பு. அப்புறம் பொண்ணு இருக்கா, அவ எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்காங்க. அந்த சக்தி அங்கேயிருந்து தான் கிடைக்கிறது. சோ தன்னம்பிக்கை இருந்துட்டு நேர்மையா இருந்துட்டு நல்லது பண்ணானா அவ நமக்குள்ள வந்துடுவா, அவ பூந்துடுவா நம்மளுக்கு. அப்ப நம்மளுக்கு சக்தி அவங்க தான் கொடுப்பாங்க. பொண்ணு இருக்காங்க, நல்லபடியா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி அவங்க கோயம்பேடுல இருக்காங்க. மார்க்கெட்ல பெரிய மார்க்கெட் வச்சு மரமப்புள்ள அவரும் கூட எல்லா அவரு நிறைய ஒரு ஊர் மட்டும் பண்ணல, எல்லா ஏரியாலயும் பண்றாங்க. ஆமா, ஆல் சரி, அதான் கொஞ்ச நேரம் எல்லாருமே கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணல. அம்மா ஃபேமிலிக்காக, அம்மா கூட இருக்காங்க அந்த சொசைட்டிக்காக, அம்மா கூட உழைக்கிற எங்களை மாதிரி ஒரு சொந்தத்துக்காக.